எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை அலுவலர்கள் தரம் 2 மற்றும் தரம் 3 உள்ள அலுவலர்களும், கால்நடை அபிவிருத்தி போதனா ஆசிரியர்கள் தரம் 3 உள்ள அலுவலர்களும் இணைந்திருக்கக்கூடிய குழுமத்திற்கான திணைக்கள மகான் தலைப்பரீட்சைக்கான வழிகாட்டல் செயலமர்வுடன் 2026 மார்ச் மாதத்தில் நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான 2வது செயலமர்வுல சந்திப்போம். கடந்த செயலமர்வுல பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்புகிறேன். இலங்கையின் நிதி ஆண்டு தொடர்பாக, இலங்கை சனநாயக குடியரசின் நிதி ஆண்டு தொடர்பாக பேசியிருந்தோம். முதலாவது நிதி ஒழுங்கு விதி அதுதான். இரண்டாவது நிதி ஒழுங்கு விதியில அதனுடைய முதலாவது பிரிவு அரசியலமைப்பில் காணப்படுகின்ற நிதி தொடர்பான ஏற்பாடுகள் அல்லது பாராளுமன்றமும் பொது நிதியும் தொடர்பான ஏற்பாடுகள் உறுப்புரைகள் 148 தொடக்கம் 152 வரையான பகுதிகளை நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். அதனுடைய ஒவ்வொரு உறுப்புரைகளும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க வேணும். 148வது உறுப்புரை திரட்டு நிதி என்றால் என்ன என்பதை வரவிலக்கணம் செய்து திரட்டு நிதிக்கான உட்பாய்ச்சல்கள் மற்றும் திரட்டு நிதியின் மீதான பொறுப்பித்தல்கள் என்பதை பற்றி பேசியிருந்தார். 149வது 148வது உறுப்புரை பொது நிதி மீதான பாராளுமன்றத்தின் கட்டுப்பாடு என்பது. 148 பொது நிதி மீதான பாராளுமன்றத்தின் கட்டுப்பாடு, 149 திரட்டு நிதிக்கான வரவிலக்கணம், அதன் உட்பாய்ச்சல்கள் மற்றும் பொறுப்பித்தல்கள் என்பதை தொடர்பாக 150வது உறுப்புரை திரட்டு நிதியத்திலிருந்து அல்லது பொது நிதியிலிருந்து பணத்தினை மீளப்பெறுவது தொடர்பான 4 ஏற்பாடுகள். நிதியமைச்சர்னால ஆணைச்சீட்டு வழங்கப்பட்டால் மட்டுமே மீளப்பெறலாம். பாராளுமன்றம் அங்கீகரித்த தொகைக்கு மட்டுமே நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு வழங்குவார். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிற போது பொது சேவைகளுக்கு வேண்டிய நிதியினை ஜனாதிபதி திரட்டு நிதியத்திலிருந்து வழங்கலாம். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள போது தேர்தலுக்கு ஏற்கனவே நிதி ஏற்பாடு செய்யப்படாத சந்தர்ப்பத்தில் தேர்தலுக்கு வேண்டிய பணத்தினை தேர்தல் ஆணையாளர்களோடு கலந்துரையாடி ஜனாதிபதி திரட்டு நிதியிலிருந்து விடுவித்தார் என்கிற 4 ஏற்பாடுகள் உள்ளடக்கியதாக நிதி ஒழுங்கு விதி 150 அமைந்துள்ளது. 151 எதிர்பாராத செலவு நிதியம் என்பது எதிர்பாராத செலவு நிதியத்தை அவசரமான சந்தர்ப்பங்களில் அவசரமானது பாராளுமன்றம் கருதும் போது அது ஒரு முற்பண நிதியத்தை தாபித்துக் கொள்ளலாம். அவசரமானதும் அதற்கு ஏற்பாடுகள் இல்லை என்றும் கருதும் நிதியமைச்சர் ஜனாதிபதி சமூகத்தோடு முற்பணம் வழங்கலாம். குறைநிரப்பு மதிப்பீட்டை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து வழங்கிய முற்பணம் சீர் செய்யப்படும் என்கிற 3 பிரதானமான விடயங்களை உள்ளடக்கியதாக எதிர்பாராத செலவு நிதியம் தொடர்பான விடயத்தை நாங்கள் கண்டோம். 152வது உறுப்புரை பொது நிதியினை பாதிக்கும் எந்த ஒரு சட்ட மூலமும் பாராளுமன்றத்தில் அமைச்சர் ஒருவரால் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிக்கப்படுவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளது. ஆகிய விடயங்களை உள்ளடக்கியதாக நாங்கள் அழகாக பேசி நிறைவு செய்கிறது. நான் நம்புகிறேன் இவற்றில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த பகுதியை விளங்கி வைத்துக் கொண்டு கேள்வி கேட்கும் போது விடையளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இது சாப்பாட்டுக்கு முன்பாக பாடமாக்குகிற மாதிரியாக இல்லாமல் இருக்கும். சரி, அடுத்தது நிதி ஒழுங்கு விதி 2 அதனுடைய முதலாம் பிரிவு தான் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். 2வது பிரிவு பார்த்திருக்கிறோம். திரட்டு நிதியில் உள்ள பணம், திரட்டு நிதியில் உள்ள பணம் எவ்வாறு கணக்கிடும்? இது தனியாக கேட்பார்கள். திரட்டு நிதியில் உள்ள பணம், திரட்டு நிதி என்று கேட்டால் நாங்கள் ஏற்கனவே படித்தோம். திரட்டு நிதிக்கு ஒரு வரவிலக்கணம், அதனுடைய உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் 3ஐயும் உள்ளடக்கியது திரட்டு நிதி. திரட்டு நிதியில் உள்ள பணம் என்று சொல்லி கேட்கப்படும் இருந்தால் நாங்கள் முதல் சொல்ல வேண்டும் ஒரு சின்ன வரவு. அதற்கு பிறகு எவ்வாறு கணிப்போம்? பெரும்பாலும் இது 5 புள்ளிகள் தருவார்கள். திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் என்று கேட்கப்பட்டால் 5 புள்ளிகள் தருவார்கள். திரட்டு நிதியத்துக்கான வரவிலக்கணத்துக்கு 2 புள்ளிகள். அது தொடர்பாக எவ்வாறு கணிப்பது என்பதை பற்றி சொல்லியிருந்தால் அதற்கு 3 புள்ளிகள் இப்படியாக கொடுக்கப்படும்.
சில விட 4 புள்ளி என்றால் திரட்டு நிதியத்துக்கான வரைவிலக்கணத்துக்கு 2 புள்ளி, கணக்கீட்டுக்கு 2 புள்ளி என்று நினைச்சு கொடுக்கும். பெரும்பாலும் 5 புள்ளி தரும். நம்ம முதல்ல வரைவிலக்கணம் சொல்லுகிறேன். குறித்த நோக்கத்துக்கு வந்து சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசுக்கு சொந்தமான சகல பணமும் திரட்டு நிதியம் என அழைக்கப்படும். இதுதான் முதலாவது வரைவிலக்கணம். திரட்டு நிதியம் என்றாலே குறித்த நோக்கத்துக்கென சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசுக்கு சொந்தமான சகல பணங்களும் திரட்டு நிதியாகும். இரண்டாவது, திரட்டு நிதியில் உள்ள பணம் எவ்வாறு கணிப்பிடப்படும் என்று பார்ப்போம். திரட்டு நிதி என்பது திரைசேரியிடம் உள்ள பணம். அதாவது திரைசேரியினுடைய தலைவரை நாங்கள் சொல்லுகிறது திரைசேரி பிரதி செயலாளர். திரைசேரி செயலாளர் அல்ல, சரிதானே? திரைசேரியின் தலைவர் என்பவர் திரைசேரி பிரதி செயலாளர். அப்ப திரைசேரி பிரதி செயலாளர் என்பவருடைய பெயர்ல இலங்கையிலேயோ வெளிநாட்டிலேயோ எந்த வங்கியிலேயோ காசு போடப்பட்ட பதவி பெயர்ல அவருடைய தனிப்பட்ட கணக்கில் இருக்கிற காசு இல்லை. திரைசேரி பிரதி செயலாளர் அவர் திரைசேரியின் பெயர்ல என்று சொல்லிக் கொள்ளலாம். திரைசேரியின் பெயர்ல வங்கியில உள்ள காசு, கையில இருக்கிற காசு. திரைசேரியின் பெயர்ல திரைசேரி அக்கௌண்ட் வந்து பேங்க்ல போட்டு வச்சிருக்கலாம் அல்லது கையில வச்சிருக்கலாம். அதுபோல அமைச்சர்கள், அமைச்சர்களுடைய வங்கி கணக்கில் இருக்கலாம் அல்லது கையில காசாக இருக்கலாம். அமைச்சர்கள், திணைக்களங்கள், சரிதானே? அவற்றினுடைய உப திணைக்களங்கள், அமைச்சர்களின் திணைக்களங்களினுடைய உப திணைக்களங்கள். இது தவிர எம்பசி, ஸ்ரீலங்கன் எம்பசி இருக்குதானே வெளிநாடுகள்ல, உயர்ஸ்தானிகளாலே அங்கீகரிக்கப்பட்ட கடல் கடந்த முகவர்கள். இந்த ஆட்கள்கிட்ட அவர்களுடைய வங்கியிலும் கையிலும், அவர்களுடைய வங்கி கணக்கிலும் கையிலும் உள்ள பணத்தையும் அரசாங்கத்தின் முதலீடுகளையும் உள்ளடக்கினால் அது திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் என்கிற தொகை வந்து செய்யும். இப்ப இது ஒரு வரைவிலக்கணமாக நாங்கள் திருப்பி எழுத போகிறோம். இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். திரைசேரி, அமைச்சுக்கள், திணைக்களங்கள், அவற்றின் உப திணைக்களங்கள், உயர் சாணிகர் ஆலயங்கள், குடியரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடல் கடந்த ஏனைய முகவர்கள் ஆகியோரின் வங்கி கணக்கிலும் கையிலும் உள்ள பணமும் அரசாங்கத்தின் முதலீடுகளும் திரட்டிய நிதியத்தில் உள்ள பணம் என்பதாக ஆகும். ரெண்டையும் சேர்த்து நீங்கள் விடையாக எழுதுவதும் ஒரு தடவை சொல்லிட்டு போகும். திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் என்பதால் கருதப்படுவது யார்? முதல் சொல்ல போறோம் ஒரு வரைவிலக்கம். திரட்டு நிதியம் என்பது குறித்த நோக்கத்திற்கென சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசுக்கு சொந்தமான சகல பணத்தையும் உள்ளடக்கும். திரட்டு நிதியில் உள்ள பணம் என்பது திரைசேரி, அமைச்சுக்கள், திணைக்களங்கள், அவற்றின் உப திணைக்களங்கள், உயர்ஸ்தானிகர் ஆலயங்கள், குடியரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடல் கடந்த பிற முகவர்கள் ஆகியோரின் வங்கி கணக்கிலும் கையிலும் உள்ள பணத்தையும் அரசின் முதலீடுகளையும் உள்ளடக்கும். சரி, இவ்வளவுதான் தெளிவாக எழுதக்கூடிய திரட்டிய நிதியத்தில் உள்ள பணம். திரட்டிய நிதியத்தில் இருந்து செய்யப்படுகின்ற செலவின ஏற்பாடுகள் என்பது, ஏற்பாடுகள் என்றால் ப்ரொவிஷன், சரிதானே? செலவு செய்வதற்காக முன்கூட்டியே ஒரு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும். திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படுகிற செலவினங்கள் தொடர்பாக 2 வகையான ஏற்பாடுகள் இருக்கு. இந்த 2 வகையான ஏற்பாடுகளை நம் பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளும் விதமாக எளிமையாக சொல்லித்தரும். ஒன்று, அடுத்த ஆண்டு அந்த செலவினங்களை செய்வதற்கு தொகைகளை தீர்மானித்த பின் அடுத்த ஆண்டுல என்னென்ன அமைச்சுக்களோ திணைக்களங்களோ எந்தெந்த விடயத்துக்கு எவ்வாறான தொகைகளை செலவு செய்ய போகிறார்கள் என்பது தீர்மானித்த பின்பு
அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து பாராளுமன்றத்தின் அனுமதியை பெற்றுக் கொள்ளும். இதுதான் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் அல்லது ஒதுக்கீட்டு சட்டம். சாதாரணமா வரவு செலவு திட்டம். அப்ப ஒதுக்கீட்டு சட்டம். ஒதுக்கீட்டு சட்டம் சமர்ப்பித்தது பிறகு காணாது என்று சொல்லி சொன்னா இந்த தொகை காணாது இன்னும் கொஞ்சம் தாருங்க. அதுக்கு பிறகு அந்த அமைச்சோ திணைக்களமோ அதுக்குரிய தொகையை ஒரு குறை நிரப்பு பிரேரணையா பாராளுமன்றத்தில் கொடுப்பதும் கொடுத்து பாராளுமன்றம் அதற்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும். இது ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினுடைய தொடர்ச்சியான குறை நிரப்பும் அதிகம். இதுவும் பாராளுமன்றத்தில் அனுமதிக்கும். அப்போ ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் இது ஒரு விஷயம். பாராளுமன்றமே இல்லை என்றால் பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைச்சிட்டார் என்றால் பொது சேவைகளுக்கு மற்றும் தேர்தலுக்கு வேண்டிய நிதியையும் இந்த திரட்டு நிதியில இருந்து ஜனாதிபதி வழங்கலாம் என்று பார்க்கிறோம். அப்படி ஜனாதிபதி செய்கிற செலவுகள் இந்த விடயங்களை நாங்கள் சொல்லும்போது வளங்கள் சேவைகள். இந்த ஏற்பாட்டுக்கு பெயர் வளங்கள் சேவைகள். பாராளுமன்றத்தினுடைய ஒதுக்கீட்டு சட்டம் அல்லது தீர்மானம். இரண்டாவது விஷயம், அரசியலமைப்பின் 153, 154 உறுப்புரைகளின் கீழான அதிகாரத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற சேவைகள். இதை வளங்கள் சேவைகள் என்பதாக அழைக்கப்படும். இரண்டாவது விசேட சட்ட சேவை. இது இப்படி ஒவ்வொரு ஆண்டும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து ஒவ்வொரு தடவையும் பாராளுமன்றத்தினுடைய அனுமதி பெற்று அப்படி செய்யப்படுவது அல்ல. அது அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகள் மூலமாக அல்லது பாராளுமன்றத்தில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சில சட்டங்களின் மூலமாக அனுமதிக்கப்பட்ட தொகைகளாக இருக்கு. இவற்றுக்கு ஒதுக்கீட்டு சட்டத்தில் சேர்க்கப்பட்டு அனுமதி பெறப்படுவது இல்லை. இது விசேட சட்ட சேவைகள். உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட ஆள் திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் செலவினத்துக்கான 2 வகையான ஏற்பாடுகள் எவை என்று கேட்டார். அல்லது சில வேளை திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் 2 வகையான செலவினங்கள் என்று கேட்டார். உண்மையில இது 2 வகையான ஏற்பாடுகள் என்றுதான் கேட்க வேண்டும். ஆனால் 2 வகையான செலவினங்கள் என்று கேட்டார். ஒவ்வொரு ஆசிரியர்களால் எழுதப்பட்ட ஆசிரியர்கள் என்ற வார்த்தை எனக்கு பொறுத்த முதலியில ஒவ்வொரு வளவாளர்கள் ஆசிரியர்கள் அல்லது நிர்வாகிகளால் எழுதப்பட்ட புத்தகங்கள் சில இடங்களில் மேற்கொள்ளப்படுகிற செலவினங்களை நடைமுறை செலவினம் மூலதன செலவினம் என்பதாக எல்லாம் பிரித்து காட்டி நீங்கள் அந்த பகுதியின் மீது கவனம் செலுத்த வேண்டாம். கேள்வி கேட்கப்பட்டால் திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் 2 வகையான செலவினங்கள் என்று கேட்பார்கள். அல்லது திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் செலவினத்துக்கான 2 வகையான ஏற்பாடுகள் என்று கேட்கப்பட்டால் தெளிவாக விடையளிக்க வேணும். ஒன்று வழங்க சேவைகள். இதை ஒதுக்கீட்டு சட்ட சேவைன்னு சொல்வார்கள். விசேட சட்டம் அல்ல, ஒதுக்கீட்டு சட்ட சேவைகள். வழங்கல் சேவைகள் அல்லது ஒதுக்கீட்டு சட்ட சேவைகள். இது முதலாவது விடை. சரிதானே? வழங்கல் சேவைகள் அல்லது ஒதுக்கீட்டு சட்ட சேவைகள் என்று சொல்லிட்டு விளக்கம் சொல்ல வேண்டும். ஒதுக்கீட்டு சட்டம் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால் இது 2 உடைக்க தேவையில்லை. ஒதுக்கீட்டு சட்டம் ஒன்று, பாராளுமன்ற தீர்மானம் ஒன்று என்பதாக இருக்க வேண்டாம். ஒதுக்கீட்டு சட்டம் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால் அல்லது அரசியல் அமைப்பின் 153, 154 உறுப்புரைகளின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தினால் ஒதுக்கீடு செய்யப்படும் சேவைகள் வழங்கல் சேவைகள். இரண்டாவது விசேட சட்ட சேவைகள். அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகள் மூலம்
அல்லது ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் தவிர்ந்த ஏனைய சட்டங்களின் மேலே குறிப்பிட்டவை என்பது ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் தான். ஒதுக்கீட்டு சட்டம் தவிர்ந்த ஏனைய சட்டங்களின் மூலம் ஏற்பாடு செய்யப்பெறும் சேவைகள். விசேட சட்ட சேவைகள் என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒன்றாக இருப்பதன் காரணமாக அது ஒதுக்கீட்டு சட்டத்தில் சேர்க்கப்படுவதில் ஆண்டு மதிப்பீடுகளில் காட்டப்படும். ஆனால் அவற்றுக்கான அங்கீகாரம் ஏற்கனவே சட்டத்தினால வழங்கப்படுவதனால அது ஒதுக்கீட்டு சட்டத்தில் பாராளுமன்ற அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்கப்படுவது இல்லை. அதுக்கு உதாரணம் கேட்டு சிலவர்கள் தனிய விசேட சட்ட சேவைகள் கேட்கலாம் என்பதனால நான் நிதி ஒழுங்கு விதி 19ஐயும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இப்ப விசேட சட்ட சேவைகள் என்பது திரட்டிய நிதியம் மீதான ஒரு பொறுத்திட்டம். ஆகவே அது ஒதுக்கீட்டு சட்டத்தில் சேர்க்கப்படுவதில் அந்த ஏற்பாடு ஆண்டு மதிப்பீடுகள்ல தனியாக காட்டப்படும். ஆனால் அதற்கு பாராளுமன்றத்தின் அங்கீகாரம் பெறப்பட வேண்டியது. ஏற்கனவே சட்டத்தினாலே அங்கீகரிக்கப்பட்டிருப்பதனால அதற்கு பாராளுமன்றத்தின் அங்கீகாரம் பெறப்படுவதில் அது தனியாக காட்டப்படும். ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தில் காட்டப்பட்டு அனுமதி பெறப்படுவதில் அதற்கான உதாரணங்கள் ஜனாதிபதியின் சம்பளம், படிகள், ஓய்வூதியம், இவையெல்லாம் ஏற்கனவே அரசியலமைப்பில் தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் கேட்கிறேன். சரிதான். அதே போல அரசாங்க அலுவலர்களுக்கான வேதனங்கள், ஓய்வூதியம் போன்றவை. அதுபோல அரசாங்கத்தினுடைய வெளிநாட்டு கடன்களை திருப்பி கொடுப்பது. அரசாங்கம் கடனை திருப்பி கொடுக்கிறதுக்கு ஒதுக்கீடு சட்டத்தில் போட்டு அனுமதி எடுக்கிறது இல்லை. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இது ஆண்டு மதிப்பீடுகளில் தனியாக காட்டணும். ஆண்டு மதிப்பீடுகள் என்கிறது ஒரு பெரிய பங்கு பிள்ளைகள். அதுல அரசாங்கத்தினுடைய வருமானம் காட்டப்பட்டிருக்கும், செலவினங்கள் காட்டப்பட்டிருக்கும், பதவியை நிபர்த்திய அட்டவணை காட்டப்பட்டிருக்கும், பல விடயங்கள் காட்டப்பட்டிருக்கும். அதில் ஒரு கூறுதான் ஒதுக்கீட்டு சட்டம். ஒதுக்கீட்டு சட்டம் என்பது அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும். அது தவிர ஏனையது இருக்கும். இந்த விசேட சட்ட சேவைகள் தொடர்பான ஏற்பாடு பாராளுமன்றத்தின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படுவதில்லை. ஆண்டு மதிப்பீடுகளில் தனியாக காட்டப்படும். திரும்ப இந்த விடயத்தை சொல்லிக் கொண்டு வருகிற சிலவர்களை தனித்தனியாக கேட்பார்களாக இருந்தால் வழங்கற் சேவைகள் என்று கேட்கப்பட்டால் எப்படி விடியளிக்க போறீங்க? ஒதுக்கீட்டு சட்டத்தினால் அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால். இரண்டாவது என்ன சொன்னாங்க? அல்லது அரசியல் அமைப்பில் 153, 154 உறுப்புரைகளின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தினால் ஒதுக்கீடு செய்யப்படும் சேவைகள் வழங்கல் சேவைகள். இரண்டாவது விசேட சட்ட சேவைகள் என்றால் என்ன? அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகளின் மூலம் அல்லது ஒதுக்கீட்டு சட்டம் தவிர்ந்த ஏனைய சட்டங்களின் மூலம் ஏற்பாடு செய்யப்படுகின்ற சேவைகள் விசேட சட்ட சேவைகள் எனப்படுகிறது. விசேட சட்ட சேவைகள் திரட்டிய நிதியம் மீதான ஒரு சட்ட ரீதியான விதிப்பு. சட்டத்தினால் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருப்பது என்பதன் காரணமாக அது ஒதுக்கீட்டு சட்டத்தில் சேர்க்கப்படுவதில்லை. எனினும் செலவினம் தொடர்பான ஆண்டு மதிப்பீடுகளில் தனியாக காட்டப்படும். விசேட சட்ட சேவைகளுக்கான உதாரணங்கள் ஜனாதிபதியின் வேதனம், படிகள், ஓய்வூதியம், அரசாங்க அலுவலர்களின் அது பதவியினரின் ரெண்டு போட்டிருக்கு, நீங்க அப்படியே எழுதுங்க, பதவியினரின் வேதனங்கள், ஊழியர் சேமலாப நிதிய உதவுதொகை போன்றவை.
அரசின் வெளிநாட்டு படுகடன்களை திருப்பி கொடுப்பது போன்றவை இதற்கு உதாரணம். இதோட நிறைய இருக்குது. நான் விளைவது கொள்ளவும் போகும். சரிங்களா? நாங்கள் படிக்கிற பரீட்சை எது என்பதை வைத்துக் கொண்டுதான் படிக்கிற மட்டத்தை தீர்மானிக்கிறோம். ஒரு தினக்கிழமை ஆண்டு பரீட்சை முதலாவது பரீட்சைக்கு படிக்கிற போது இந்த அளவு போதும். இதுவே முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் அதிசிறப்பு திற பரீட்சைக்கு அல்லது இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கு தோற்றுவதற்கு கற்கும் போது அது இன்னும் வேறாக கற்றுக்கொள்வோம். இப்ப அந்த அளவுக்கு படித்தால் எங்களோட அடிப்படை விடுமே விளங்காமல். சரி, அப்ப பிள்ளைகளுக்கு இப்ப திரட்டு நிதியம் என்றால் என்ன என்பதை பற்றி விளங்கிட்டது. திரட்டு நிதியத்தினுடைய உட்பார்த்தல் வழிபார்த்தல் என்னென்று விளங்கிட்டது. திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் எவ்வாறு கணிப்பிடப்படும் என்பதை பற்றி பார்த்துட்டோம். திரட்டு நிதியத்திலிருந்து எவ்வாறு பணம் மூடப்பெறப்படும் என்பதை பற்றி படித்துட்டோம். திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் செலவினங்களின் இரு வகைகள் அல்லது செலவினங்களுக்கான ஏற்பாடுகளின் 2 வகைகள் தெளிவாக இருக்குது. இயலுமான எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் குறிப்புகளை எழுதி வச்சு படித்துக் கொள்ள வேண்டும். குறிப்புகளை என்ன முழுக்க நோட்ஸ் எழுத தேவையில்லை. வளங்கள் சேவைகள் என்றால் முதல்ல திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் செலவினத்தின் 2 ஏற்பாடுகள் அல்லது திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படும் செலவினத்தின் ஏற்பாட்டு வகைகள் பிராக்கெட்டுகள் 2 என்று போடணும். அவ்வளவுதான். 2ஐயும் சொல்லி பார்க்கவும். வளங்கள் சேவைகள் அதுக்குள்ள நான் 2 போய் சொல்லிட்டாங்க. ஒதுக்கீட்டு சட்டம் அல்லது பாராளுமன்ற தீர்மானத்தினால தீர்மானிக்கப்பட்ட அது 2வது அரசியலமைப்பின் 153(4) உறுப்புரைகளின் அதிகாரத்தினால் ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற சேவைகள் வளங்கள் சேவை. விசேட சட்ட சேவைகள் தொடர்பாக ஒரு 6 போய் சொல்லுங்கள். அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் மூலம் இது ஒரு விடயம். அல்லது ஒதுக்கீட்டு சட்டம் தவிர்த்து ஏனைய சட்டத்தின் ஏற்பாடுகளின் மூலம் செய்யப்படுவது விசேட சட்ட சேவைகள். 3வதாக சொன்னார்கள் இது விசேட சட்ட சேவைகள் திரட்டிய நிதியம் மீதான ஒரு பொறுப்பித்தலாக சட்டத்தினால தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது ஒதுக்கீட்டு சட்டத்தில் சேர்க்கப்படுவதில்லை. ஆனாலும் ஆண்டு மதிப்பீடுகளில் செலவின ஏற்பாடுகள் என்பதன் கீழ் தனியாக காட்டப்படும். அதற்கு மேல் விசேட சட்ட சேவைகளுக்கான உதாரணங்கள் 3 உதாரணம் இருக்குது. இப்படியாக குறித்து வைத்துக் கொண்டு அந்த பேப்பரை வச்சு படிக்கிறோம். அதான் உங்களுக்கு சிறப்பு. அடுத்தது விசேட நியதி சட்ட நிதியங்கள். அப்ப கவனிங்க, நாங்கள் சட்டத்தினால் குறித்த தேவைக்கு என்று குறித்து ஒதுக்கப்படாதது திரட்டு நிதியம் என்று பார்க்கிறோம். அப்படி குறித்து ஒதுக்கினது விசேட நியதி சட்ட நிதியங்கள். இதான் வித்தியாசம். குறித்த தேவைக்கு என்று சட்டத்தினால குறித்து ஒதுக்கப்படுகிறார்கள். அதை நாங்கள் சொல்லுகிறது விசேட நியதி சட்ட நிதியங்கள். இந்த விசேட நியதி சட்ட நிதியங்கள் சில வேளையில ஒரு சிறு குறிப்பாக பெரிய அளவுக்கு சிரமப்பட்டு முழுவதும் நாங்கள் பார்க்க தேவையில்லை. மேலோட்டமாக இதுக்கு இருக்கக்கூடிய விடயங்களை புரிந்து கொண்டிருக்கோம். பாராளுமன்றத்தில் ஆக்கப்பட்ட நியதி சட்டங்களினால் உருவாக்கப்பட்டவை விசேட நிதியங்கள் என்று அர்த்தம். பாராளுமன்றத்தினால் சட்டமாக்கப்பட்ட நியதி சட்டங்களின் பிரகாரம் உருவாக்கப்பட்டவை விசேட நியதி சட்ட நிதியங்கள் என்று அர்த்தம். இந்த நிதியங்களுக்கான பணம் எவ்வாறு சேகரிக்கப்படுகிறது என்றும் அந்த நிதியங்களிலிருந்து நிதி எவ்வாறு செலவிடப்பட வேண்டும் என்பதும் சட்டத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க. அந்த சட்டத்தினால் பாராளுமன்றத்தினால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சட்டத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க. விசேட நியதி சட்ட நிதியங்கள் தொடர்பான மதிப்பீடு அல்லது விசேட நியதி சட்ட நிதியங்கள் பொது மதிப்பீடுகளில் சேர்க்கப்படுவது. பொது மதிப்பீடு என்பது நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வருகிறேன் ஆண்டு 260 இது பொது மதிப்பீடுகளில் சேர்க்கப்படுவது இல்லை.
இவற்றுக்காக இந்த நிதியங்களுக்காக ஆண்டு மதிப்பீடுகள்ல ஏதாவது நிதி ஏற்பாடு செய்யப்படுமா இருந்தால் இந்த நிதியங்களுக்கு அரசு பணம் வழங்குவது தொடர்பாக ஏதேனும் ஏற்பாடு இருந்தால் அது உதவுதொகை அல்லது மானியங்கள் என்பதாக அமைக்கும். உதவுதொகை என்பதன் கீழே அது காட்டப்பட்டிருக்கு. ஏதாவது ஏற்பாடு இருந்தால் அந்தந்த தலையங்கங்கள் உதவுதொகை அல்லது மானியங்கள் என்பதாக காட்டப்பட்டிருக்கும். 4 விஷயம் சொல்லியாச்சு. விசேட நியதி சட்ட நிதியங்கள் பற்றி கேட்கப்படும். உங்களோட தெளிவுக்காக சொல்லுகிற பிள்ளைகள் முதல் படித்த மாதிரி குறித்த நோக்கத்துக்கண்டு அரசினால குறித்து ஒதுக்கப்பட்டால் அது விசேட சட்ட நிதிகள். குறித்து ஒதுக்கப்படாத எல்லா நிதியும் திரட்டு நிதி. இதுதான் வித்தியாசம். விசேட நியதி சட்ட நிதியங்களை குறிப்பிடுவதற்கு முதலாவது பாராளுமன்றத்தினால் சட்டமாக்கப்பட்ட நியதி சட்டங்களின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டவை விசேட நியதி சட்ட நிதியங்கள் ஆகும். 2வது விசேட நியதி சட்ட நிதியங்களுக்கான பணம் எவ்வாறு சேகரிக்கப்படும் என்பதும் அந்த நிதியங்களிலிருந்து எவ்வாறு நிதி செலவிடப்பட வேண்டும் என்பதும் குறித்த சட்டத்தினால் ஏற்பாடு செய்யப்படும். 3வது இந்த நிதியங்கள் பொது மதிப்பீடுகளில் சேர்க்கப்படுவது இல்லை. 4வது இவற்றுக்காக ஏதாவது ஏற்பாடு ஆண்டு மதிப்பீடுகளில் உள்ளடங்கினால் அவை உதவுதொகை அல்லது மானியங்கள் என்பதாக காட்டப்பட்டிருக்கும். சரியா? இது விசேட நியதி சட்டங்கள் என்கிறத பார்த்துக்கிட்டாச்சு. அடுத்தது முற்பண கணக்கு முயற்சிகள். நிதி ஒழுங்கு விதியில 4வது பகுதி விசேட நியதி சட்ட நிதியங்கள். நிதி ஒழுங்கு விதி 2னுடைய 5வது நிறைவான பகுதி முற்பண கணக்கு முயற்சி. இந்த முற்பண கணக்கு முயற்சிகள் தொடர்பாக நான் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தெளிவுபட விளக்குகிறேன். ஏனென்றால் முற்பண கணக்கு முயற்சிகள் இதுக்கு பின்னக்கம் இருக்குது. அந்த பகுதியில உங்கள்ட்ட கேட்கும். முற்பண கணக்கு முயற்சிகள் இருந்தால் என்ன என்கிறது எங்களுக்கு தெரியும். சரிதானே? நான் எளிமையாக உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். முற்பண கணக்குகள் என்று சொல்லி யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் இருக்க வேண்டும். பொதுத்துறை செய்தியினால வழங்கப்பட்ட முற்பணத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்தினுடைய அமைச்சுக்கள் திணைக்களங்களினால முன்னெடுக்கப்படுகின்ற விசேட செயற்பாடுகளும் வர்த்தக வாணிப நோக்கமுடைய செயற்பாடுகள் முற்பண கணக்கு முயற்சிகள் என்று அழைக்கப்படும். பொதுத்துறை செய்தியினால வழங்கப்பட்ட முற்பணத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்தின் அமைச்சுக்கள் திணைக்களங்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற விசேட செயல், அதாவது அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிற முற்பண கடன்கள், உங்களுக்கு தார லோன், சரிதானே, களஞ்சிய சாலைகள் முகாமைத்துவம், வணிக நோக்கமுடைய செயற்பாடுகள், உதாரணத்துக்கு இலங்கை மின்சார சபை, இலங்கை போக்குவரத்து சபை, புகையிரத திணைக்களம், இவற்றுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிற பணம். அதாவது அரசாங்கத்தினுடைய தொழில் முயற்சிகள், சரிதானே, வணிக நோக்கமுடைய செயற்பாடுகள் என்பன முற்பண கணக்கு முயற்சிகள் என்று அழைக்கும். முற்பண கணக்குகள் என்றால் என்ன? முதல்ல அதை விளங்கிக் கொள்ளுங்க. பொதுத்துறை செய்தியினால் வழங்கப்பட்ட முற்பணத்தினை அடிப்படையாக கொண்டு அரசாங்க அமைச்சுக்கள் திணைக்களங்களினால் முன்னெடுக்கப்படும் விசேட செயற்பாடுகள் முற்பண கணக்கு செயற்பாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இவை அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்படும் முற்பண கடன்கள், களஞ்சிய சாலைகள் முகாமைத்துவம், வர்த்தக வாணிப நோக்கமுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான வர்த்தக நடவடிக்கைகள் என்பவற்றை உள்ளடக்கும். இவை தொடர்பில் 4 விதமான எல்லைகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கும். ஆண்டு மதிப்பீடுகளில் இவை தொடர்பில் 4 வகையான எல்லைகள் தீர்மானிக்கப்பட்டு இருக்கும். முற்பண கணக்குகள் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால் நீங்கள் விடையளிப்பதற்கு வசதியாக அதை திரும்ப ஒரு தடவை சொல்லுகிறேன்.
பொதுத்துறை செய்தியால் வழங்கப்பட்ட முற்பணத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்க அமைச்சுக்கள் திணைக்களங்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற விசேட செயற்பாடுகள் முற்பண கணக்கு செயற்பாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற முற்பண கடன்கள், களஞ்சிய சாலைகள் முகாமைத்துவம், வணிக நோக்கமுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான வர்த்தகம் போன்றவை இதனுள் அடங்கும். முற்பண கணக்குகள் தொடர்பாக 4 விதமான எல்லைகள் காணப்படுகிறது. முற்பண கணக்கு முயற்சிகளின் 4 விதமான எல்லைகளும் அவை என்று சொல்லி சில வேளை கேட்பினோம். முற்பண கணக்கு முயற்சிகளின் 4 விதமான எல்லைகளையும் கேள்வியாக கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்கப்பட்டால் முற்பண கணக்குகள் தொடர்பான மதிப்பீடுகளில் 4 வகையான எல்லைகள் காணப்படுகிறது என்று சொல்லி போட்டு நீங்க சொல்ல போறீங்க அவை பின்வருமாறு. இதுல இருக்கிற 4 பாருங்க, நான் அதை விளங்கப்படுத்தி விடுகிறேன் உங்களுக்கு. சரிதானே? இதுல முதலாவது செலவினத்தின் உச்ச எல்லை. செலவினத்தின் உச்ச எல்லை அதனுடைய கருத்து என்னென்றால், அந்த முற்பண கணக்கு முயற்சி அரசாங்க நிறுவனமோ அல்லது அரசாங்க கொடுக்குற கடனோ இந்த தொகைக்கு மேல செலவழிக்க இயலாது. செலவினத்தின் உச்ச எல்லை ஆகக்கூடியது இவ்வளவுதான் செலவழிக்கலாம். சரிதானே? அடுத்தது 2வது விட்டுட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். 3வது பாருங்க, பற்று மீதிகளின் உச்ச எல்லை. அதாவது வர வேண்டிய தொகைகளின் உச்ச எல்லை. இதுக்கு மேல கடன் கொடுக்க கூடாது. பற்று மீதிகளின் உச்ச எல்லை, இதுக்கு மேல கடன் கொடுக்க கூடாது. 3வது பொறுப்புகளின் உச்ச எல்லை. இதுக்கு மேல கடன் படக்கூடாது. செலுத்தி தீர்க்க வேண்டியது தானே பொறுப்பு. இதுக்கு மேல கடன் படக்கூடாது. 3 உச்ச எல்லைகள் இருக்கு. செலவினத்தின் உச்ச எல்லை, வரமதிகளின் உச்ச எல்லை, அதாவது பற்று மீதிகளின் உச்ச எல்லை. 3வது சென்மதிகளின் உச்ச எல்லை அல்லது பொறுப்புகளின் உச்ச எல்லை. 4வது குறைந்த எல்லை ஒன்று இருக்கு. அதாவது கணக்குகளில் வரவு வைத்த பெறுகைகளது குறைந்த எல்லை. இதனுடைய கருத்து, ஆக குறைஞ்சது இந்தளவாவது நீங்கள் வருமானம் பெற்றிருக்க வேண்டிய வரவுகளின் ஆக குறைஞ்சது. இதுக்கு கீழே குறைக்கிறார். நீங்கள் உழைத்திருக்க வேண்டிய வருமானம் இந்த எல்லைக்கு கீழே போகக்கூடாது. விளங்குதா? 4 வகையான எல்லைகள், முற்பண கணக்கு முயற்சிகள் தொடர்பான 4 வகையான எல்லைகள் என்று கேட்பார். 1 செலவினத்தின் உச்ச எல்லை. இது பிள்ளைகளுக்கு விளங்கிட்டு, செலவு செய்யக்கூடிய தொகை என்ற உச்ச எல்லை. இதுல இருக்கிற மாதிரி தான் எழுதணும், நான் விளக்கத்துக்காக சொல்லுவேன். 2வது பெறுவனவுகளின் குறைந்த எல்லை. அதாவது கணக்குகளில் வரவு வைத்த பெறுகைகளின் குறைந்த எல்லை. இதை விட குறைஞ்ச தொகைக்கு வியாபாரம் செய்திருக்க கூடாது. ஒரு நாளைக்கு கடைசி 10 கீரை அப்படி இருந்தாலும் விற்கணும். 3வது வருமதிகளின் உச்ச எல்லை, அதாவது பற்று மீதிகளின் உச்ச எல்லை. 4வது பொறுப்புகளின் உச்ச எல்லை, அது சென்மதிகளின் உச்ச எல்லையை குறிக்கும். சரியா? முற்பண கணக்கு முயற்சிகள் என்றால் என்ன என்று உங்கள்ட்ட கேட்பினம். அடுத்தது முற்பண கணக்கு முயற்சிகளின் 4 வகையான எல்லைகளும் அவை என்று சொல்லி கேட்பேன். சரியா? 4 வகையான எல்லைகளும் அவை. இப்போ முற்பண கணக்கு முயற்சி என்றால் என்ன என்று சொல்லி நான் சொல்லி போட்டேன்.
திரும்ப வீடியோவை பார்த்து ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இரண்டாவது, முற்பட கணக்கு முயற்சிகளின் 4 எல்லைகள். முற்பட கணக்கு முயற்சிகள் தொடர்புபட்ட மதிப்பீடுகளில் காட்டப்படும் 4 வகையான எல்லைகளும் அவை என்று கேட்கும். மூன்றாவது விடயம், இந்த முற்பட கணக்கு முயற்சியில நான் 2வது நிதி ஒழுங்கு விதியில 2 நாள் இருந்தாலும் 15க்கு கூட்டி கொண்டு வந்தது அதனோட தொடர்புடைய விடயங்களை பார்த்துட்டு போறது. முற்பட கணக்கு முயற்சிகளின் வகைகள் என்று கேட்கிறேன். முற்பட கணக்கு முயற்சிகளின் வகைகள் எவை என்று சொல்லி கேட்டிருந்தால் 7 வகை இருக்குது. நீங்க ஒரு 5 என்றாலும் எழுதக்கூடியதாக இருக்கும். உற்பத்தி முற்பட கணக்கு, அடுத்தது விற்பனை. உற்பத்தி செய்தால் விற்பனை தானே, வியாபாரம் முற்பட கணக்கு. அது 3வதா இருக்கு. ஒழுங்குல ஞாபகம் வச்சிருக்கிற வசதிக்காக சொல்லுவேன். உற்பத்தி முற்பட கணக்கு, வியாபார முற்பட கணக்கு, களஞ்சிய பொருட்கள் முற்பட கணக்கு, அபிவிருத்தி முற்பட கணக்கு, அரசாங்க கூட்டுத்தாபனங்களுக்கான முற்பணங்கள், அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான முற்பணங்கள், இது தவிர நானாவித முற்பண கணக்குகள், மிசலேனியஸ் நானாவித முற்பண கணக்கு. இதுவும் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கணும். முற்பண கணக்குகளின் வகைகள் காலம் காலமா பல பரீட்சைகள்ல கேட்கிறவ கொஞ்சம் எளிமையான பகுதியாகத்தான் கேட்பினமாக கஷ்டப்படுத்த மாட்டேன் உங்களை. அப்ப முற்பண கணக்கு முயற்சிகளின் வகைகள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் உற்பத்தி முற்பண கணக்கு, அபிவிருத்தி முற்பண கணக்கு, வியாபார முற்பண கணக்கு, களஞ்சிய பொருள் முற்பண கணக்கு, அரசாங்க கூட்டுத்தாபனங்களுக்கான முற்பணங்கள், அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான முற்பணங்கள், நானாவித முற்பண கணக்கு என்பதாக போட்டு. சரியா? சரி, இதுக்கு அடுத்த பகுதியாக நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 3க்கு போவோம். சரி, ஒரு சில வசதி கருதி நான் பிள்ளைகளுக்கு நிதி ஒழுங்கு விதி 3 தொடர்பாக பேச மாட்டேன் இப்போதைக்கு. நிதி ஒழுங்கு விதி கரத்திட்டங்கள் தொடர்பாக, அரசாங்க கரத்திட்டங்கள் என்பதை பற்றி சொல்லுது. கருத்திட்டங்களினுடைய திட்டமிடுகின்ற படிமுறைகள், கருத்திட்டத்தினுடைய வகைகள் என்பதாக அது இருக்கும். சரிதானே? கருத்திட்டத்தினுடைய இருகட்ட அங்கீகார முறை என்பது போல, அடுத்தது ஒரு அமைச்சில் காணப்படுகின்ற திட்டமிடல் கூறின் முக்கியமான கடமைகள் என்கிறதாக முக்கியமான பகுதிகளை உள்ளடக்கி இருக்கும். நிச்சயமாக நிதி ஒழுங்கு விதி 3 நான் உங்களோட கலந்து பேசுவேன். ஆனால் இப்போது இல்லை, அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அப்ப நிதி ஒழுங்கு விதி 3, 4 என்பதை பற்றி நான் பேசுகிறேன். நிதி ஒழுங்கு விதி 5 என்பது இல்லை. சரிதானே? இன்னும் இலங்கையில நிதி ஒழுங்கு விதி 5 என்பது ஒன்று எழுதப்பட இல்லை. 6 இருக்குது. நிதி ஒழுங்கு விதி 6 இருக்குது, 7 இருக்குது. அப்படி எல்லாம் இருக்கக்கூடியதாக வைத்துக்கொண்டு நான் உங்களை நிதி ஒழுங்கு விதி 8க்குள்ள கூட்டிட்டு போகிறேன். நிதி ஒழுங்கு விதி 8 தொடர்பாக கதைச்ச பிறகு நான் முன்னுக்கு இருக்கிற பகுதிகளுக்கு அழைத்து போவேன். ஒரு சின்ன வசதிக்காக, உங்களை இலகுபடுத்துவதற்காக, உங்களுடைய உற்சாகமான மகிழ்ச்சியான கற்றலுக்காக மட்டும்தான், வேறு ஒரு நோக்கமும் இல்லை. சரிதானே? வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகுகள் என்று சொல்லி ஒரு விடயம் இருக்கு. இதுதான் நிதி ஒழுங்கு விதி 8ல பேசப்படுகிறது. இதன் கீழே 1, 2 என்று நிதி ஒழுங்கு விதி 8ல 1 தலைப்பு, 2வது நிகழ்ச்சி திட்டம், இந்த மாதிரியாக இருக்கு. இந்த வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகுகள் என்றால் என்ன என்று நான் உங்களோட பேசுவேன். அதை கொஞ்சம் தெரிந்து வைத்திருந்தால் உங்களுக்கு நல்லது. அல்லது செலவின வகுப்பாக்கங்கள் என்று சொல்லியும் சொல்லுகிறோம். செலவின வகைப்பாட்டின் வகுப்பாக்கங்கள், கிளாசிபிகேஷன். வகுப்பாக்கங்கள் என்றது கிளாசிபிகேஷன். சரிதானே? செலவின வகைப்பாட்டின் வகுப்பாக்கங்கள் அது என்ன என்று பார்ப்போம். நான் எளிமையாக உங்களுக்கு விளங்குற மாதிரியாக சொல்லுறேன். ஆண்டு மதிப்பீட்டை தயாரிக்கிறது. ஆண்டு மதிப்பீடு என்றால் வரவு செலவு திட்டம்.
ஒவ்வொரு அமைச்சு, ஒவ்வொரு திணைக்களம் இவற்றுக்கு அடுத்த ஆண்டு எவ்வளவு நிதிய ஏற்பாடு செய்ய போகிறோம் என்பதை காட்டுகிற ஒரு பட்டியல் தயாரிக்கப்படும். ஒரு ஆண்டு மதிப்பீடு அல்லது வரவு செலவு திட்ட மதிப்பீடு, சரிதானே? வரவு செலவு திட்ட மதிப்பீடு அல்லது ஆண்டு மதிப்பீடு என்பது ஒவ்வொரு அமைச்சுக்கு, ஒவ்வொரு திணைக்களத்துக்கு அடுத்து வருகிற ஆண்டில் எவ்வளவு தொகையை நாங்கள் அவற்றுக்காக ஏற்பாடு செய்ய போகிறோம் என்பதை காட்டுவதற்கான ஒரு விரிவான புத்தகமாக இருக்கும். இது 3 பெரிய புத்தகத்துல வாரது, நீங்க அதெல்லாம் இப்ப பார்க்க வேண்டாம். ஆனால் இப்படியாக இருக்கும் வரவு செலவு திட்ட மதிப்பீடு. இப்படி இருக்கிற போது இந்த மதிப்பீட்டை அவர்கள் எப்படி சமர்ப்பிப்பார்கள்? ஆண்டு மதிப்பீடு சமர்ப்பிக்கப்படுகிற விதம் என்று சொல்லி முன்னுக்கு இருக்கு. நான் அதை பற்றி இப்ப பிள்ளைகளுக்கு சொல்லேன். ஆண்டு மதிப்பீடுகள் சமர்ப்பிக்கப்படுகிற போது இந்த இதுல உங்களுக்கு பார்க்க முடியும் என்று நம்புது, சரிதானே? பாருங்க, ஒவ்வொருவருக்கும் சமர்ப்பிக்கப்படுகிற அல்லது ஏற்பாடு செய்யப்படுகிற தொகை தொடர்பான விவரங்கள் ஒவ்வொரு பக்கத்துல இருக்கு. 7ஆம் பக்கத்துல இருக்கு, 14, 17, 20, 23ஆம் பக்கங்கள் எல்லாம் இருக்குது என்று சொல்லி இங்க காட்டியிருக்காங்க. பாருங்க, இந்த இடத்துல அந்தந்த பக்கங்கள்ல இருக்கு என்று சொல்லி காட்டியிருக்காங்க. அப்படி காட்டுகிற போது அந்த திணைக்களங்களுக்கு ஒவ்வொரு இலக்கங்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க. பாருங்க, உதாரணத்துக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு எங்களுக்கு இலக்கம் 20 ஒதுக்கி இருக்கிறாங்க. 20. புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சுக்கு என்ன இலக்கம் ஒதுக்கி இருக்குன்னு பாருங்க, 101. அதிமேதகு ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது 1. அதிமேதகு ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது 1, சரிதானே? முதலாம் இலக்கம் ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு அமைச்சு அல்லது திணைக்களத்தினையும் அடையாளம் காண்பதற்காக அவற்றை குறிப்பதற்கு ஒரு இலக்கம் குறித்து ஒதுக்கப்படும். அது 3 டிஜிட்ல இருக்கும். 1 என்றாலும் அவர்கள் எழுதுகிற போது 001 என்றுதான் எழுதுவார். 20 என்றாலும் 020 என்றுதான் எழுதுவார். 3 இலக்கத்தில் இருக்கும். 3 இலக்கம் அல்ல எண்கள், என்ன டிஜிட்ல இருக்கு, சரிதானே? 3 எண்களை கொண்டதாக அது இருக்கும். இதைத்தான் நாங்கள் தலைப்பு என்று சொல்லி சொல்றது. அந்த ஒரு பட்ஜெட்ல போட ஒவ்வொரு அமைச்சு அல்லது திணைக்களத்துக்கும் ஒதுக்கப்பட்ட தொகைகள் அவர்கள் தனியாக காட்டும் வகையில அதை தனித்தனி இலக்கங்களினால காட்டுகிறதுக்கு நாங்கள் என்ன பேர் வைக்கிறோம்? தலைப்பு, சரிதானே? அப்ப நீங்கள் இந்த வரவு செலவு திட்ட வகுப்பாக்கம் என்று வருகிற போது முதலாவது விடயமாக பார்த்து கொள்ள வேணும், முதலாவது விடயமாக குறித்து வச்சுக் கொள்ள வேணும் தலைப்பு, செலவின தலைப்பு என்று சொல்லி சொல்றது எக்ஸ்பெண்டிச்சர் கேட், சரியா? இப்ப செலவின தலைப்புகள் என்றால் என்ன? அந்தந்த செலவினங்களை மேற்கொள்ளுகின்ற நிறுவனங்களுக்கான திரைசேரியினால குறித்து ஒதுக்கப்படுகிற இலக்கங்கள் செலவின தலைப்புகள் என்று அழைக்கப்படும். செலவின தலைப்புகள் என்று அழைக்கப்படும். இதுல வெவ்வேறு விடயம் இருக்குது. இப்போ விசேட செலவின அலகுகள், உதாரணத்துக்கு ஜனாதிபதி, அதுபோல தேர்தல்கள் ஆணைக்குழு போன்ற
விசேட செலவின அலகுகளுக்கு 1 to 25 மட்டும்தான் இலக்கம் ஒதுக்குறது. அதே போல அமைச்சுக்களுக்கு 101 to 199 வரைக்கும் இலக்கம் ஒதுக்கியிருக்கணும். அதுக்கு பிறகு இந்த கச்சேரிகள், மாவட்ட செயலகங்கள், திணைக்களங்கள், மாகாண சபைகள் இவற்றுக்கு 201 to 399 வரைக்கும் இலக்கம் ஒதுக்குவேன். 400 வராது. 201 to 399. இது பிள்ளைகளுக்கு விளக்கத்துக்காக சொல்லுறேன், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அப்ப செலவின தலைப்புகள் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அடக்குகள் அல்லது செலவின வகைப்பாட்டின் வகுப்பீடுகள் என்று சொல்லி கேட்கப்பட்டால் முதலாவது தலை. ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் ஒவ்வொரு அமைச்சு, திணைக்களம், விசேட செலவின அலகு என்றெல்லாம் வெவ்வேறாக இருக்குது. சரிதானே? நாங்கள் ஒவ்வொரு விசேட செலவின அலகுகளுக்கும், அமைச்சுக்கும், திணைக்களத்துக்கும் திரைசேரியினால் அவற்றை அடையாளம் காண்பதற்கான செலவின தலைப்பு ஒன்று குறித்து ஒதுக்கப்படுகிறது. அவ்வாறு அவற்றுக்கு ஒதுக்கப்படுகின்ற இலக்கம் செலவின தலைப்பு என்று வரைவிலக்கணத்தை செய்யலாம். செலவின தலைப்பு என்று சொல்லப்படுகிறது ஒரு அதிகார வரிசையை காட்டும், ஒரு வகை கூறும் பொறுப்பை காட்டும். இந்த விஷயத்துக்கு யார் பொறுப்பு என்பதை காட்டும். சரிதானே? அப்ப திரும்ப உங்களுக்கு வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகுகள்ல முதலாவது விஷயம் சொல்லி தருகிறேன். ஒரு நிறுவனத்துக்கான செலவின தலைப்பு. வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகுகளில் முதலாவது எக்ஸ்பெண்டிச்சர் ஹெட் என்று சொல்லுவோம், செலவின தலைப்பு. அந்தந்த செலவினங்களை மேற்கொள்கின்ற விசேட செலவின அலகுகள், அமைச்சுக்கள், திணைக்களங்களுக்கு திரைசேரியினால் குறித்து ஒதுக்கப்படுகிற இலக்கங்களினை இவை குறிப்பிடும். இரண்டாவது நிகழ்ச்சி திட்டம். இரண்டாவது விடயம் நிகழ்ச்சி திட்டம். நிகழ்ச்சி திட்டம் என்றால், இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு பிள்ளைகளுக்கு இதில் எழுதி காட்டி கொண்டு வருகிறேன். ஜனாதிபதி என்று வருகிற போது ஜனாதிபதிக்காக ஒதுக்கப்படுகிறத நாங்கள் முதல் 001 என்று போடப்பட்டால் இதை பார்த்த உடனே தெரியும் இது ஜனாதிபதி தொடர்பான நிதி ஏற்பாடு. அதுக்கு பிறகு பிள்ளைகள் நிகழ்ச்சி திட்டம் என்று சொல்லி சொல்லப்படும். இந்த நிகழ்ச்சி திட்டம் எப்படி சொல்லப்படுகிறது? 2 விதமாக அதை வகைப்படுத்துகிற நிகழ்ச்சி திட்டத்தை. அதின் தொழிற்பாட்டு நடவடிக்கைகள், அபிவிருத்தி நடவடிக்கைகள். தொழிற்பாடு நடவடிக்கைகள் என்றால் அது இந்த ஃபங்க்ஷன் பண்றதுக்குரிய ஆக்டிவிட்டிஸ், ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டிஸ். ரெண்டாவது டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், அபிவிருத்தி செயற்பாடுகள். அப்ப நிகழ்ச்சி திட்டம் 1 என்று குறிக்கப்பட்டால் அது தொழிற்பாட்டு செயற்பாடுகளை குறிக்கும். 2 என்று குறிக்கப்படுமாக இருந்தால் அது அபிவிருத்தி செயற்பாடுகளை குறிக்கும். அப்ப நாங்கள் இப்படி 2 என்று அடையாளம் போட்டிருக்கிறோம் என்றால் இது அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கான ஒரு நிதி ஒதுக்கீடு. நான் முழுவதும் சொல்லி முடிய உங்களுக்கு தெளிவாக விளங்கும், அப்போ இன்னும் அழகா புரிந்து கொள்வீங்க. அதுக்கு பிறகு கருத்திட்டம். அதுக்கு பிறகு கருத்திட்டம் என்று சொல்லி சொல்லும். சரிதானே? இப்ப கருத்திட்டம் என்றால் இந்த ஜனாதிபதிக்குரிய நிதி ஏற்பாட்டில் அது இந்த தொழிற்பாட்டு செயற்பாடுகளுக்கு ஒதுக்குற உண்டு. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்டா வரும். அதாவது ஜனாதிபதியுடைய செயலகம். சரிதான்? ஜனாதிபதியுடைய செயலகம் அது 0. இப்படி வரைகள்ல முன்னாள் ஜனாதிபதிகள் என்று ஒரு கருத்திட்டம் வரும். நிகழ்ச்சி திட்டத்துக்கு உள்ள பிறகு நிறைய கருத்திட்டங்கள் இருக்கும்.
முன்னாள் ஜனாதிபதிகள் என்று வருகிற போது இது 05 இது 2 டிஜிட்ல வரும் கருத்தட்டம். சரியா? உங்களோட வசதிக்காக நான் இதில் எழுதி காட்டுறேன். கொஞ்சம் கலரமா தோணும். ஓகே, முதல் ஜனாதிபதி என்று காட்டுறதுக்கு 001 என்று போட்டு, அதுக்கு பிறகு ஒரு கோடு போட்டு அவைண்ட தொழிற்பாட்டு செயற்பாடுகள் என்று காட்டுறதுக்காக 1 என்று சொல்லி, அதுல பல தொழிற்பாட்டு செயற்பாடுகள்ல கருத்திட்டங்கள் இருக்கும். ஜனாதிபதி அலுவலகம் முதலாவதாக இருக்கும். இந்த ஒழுங்குல ஒரு 5ஆவதா முன்னாள் ஜனாதிபதிகள் இருக்கணும் என்று வச்சுக்கொள்ளும். முன்னாள் ஜனாதிபதிகள் என்று பார்த்தீங்க என்றால் அந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்குள்ள இது கருத்திட்டம் இதுதானே. அதாவது நிகழ்ச்சி திட்டத்தினுடைய ஒரு கூறு கருத்திட்டம். அந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்குள்ள கனபேர் இருக்கு. மேடம் பிரேமதாசா இருக்கிறார், ஹேமா பிரேமதாசா, முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவினுடைய மனைவி. அவருக்கு காசு ஒதுக்கும். முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்குரிய நிதி ஒதுக்கீடு செய்யல மேடம் ஹேமா பிரேமதாசா இருக்கிறாங்க. அதே போல அடுத்ததா மேடம் சந்திரிகா பண்டார் நாயக குமாரதுங்க இருக்கிறார். அதுபோல ஒனரபிள் மஹிந்த ராஜபக்ச இருக்கிறார். ஒனரபிள் கோட்டாபய ராஜபக்ச இருக்கிறார். அதுக்கு முன்பாக ஒனரபிள் மைத்ரிபால சிறிசேன இருக்கிறார். ஒனரபிள் ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார். அவ இவர்கள் எல்லாம் முன்னாள் ஜனாதிபதிகள். அப்ப இவர்களுக்கு ஒரு இலக்கத்தை ஒதுக்கி கொண்டு வருகிறீங்க. இப்ப முன்னாள் ஜனாதிபதி மேடம் சந்திரிகா பண்டார் நாயகா குமாரதுங்க 3ஆவதாக பட்டியல்படுத்தப்படுறாங்கட்டா இப்ப அவங்களுக்கு திருப்பி ஒரு இலக்கம் ஒதுக்க வேண்டியது. இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் என்கிற கருத்திட்டத்துக்குள்ள ஒரு உப கருத்திட்டம் இருக்கும். சரிதானே? ஒரு உப கருத்திட்டம் இருக்கும். அது 003. இது முன்னாள் ஜனாதிபதி மேடம் சந்திரிகா பண்டார் நாயகா குமாரதுங்காவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இதற்கு கீழே அடுத்ததா நிறைய செலவினங்கள் இருக்கும் பிள்ளைகள். இப்ப 10 என்று சொல்லி இருக்குது, 11 என்று செலவினம் இருக்குது, 12 என்று செலவினங்களுக்கு ஒரு இலக்கங்கள் எல்லாம் ஒதுக்கி இருக்கு. இப்ப 10 என்கிறது வேலை செய்கிற ஆட்களுக்கு கொடுக்குற காசு. சரிதானே? வேலை செய்கிற ஆட்களுக்கு கொடுக்குற காசு 10. அதுல சம்பளம் கொடுத்தால் 10.01. சம்பளம் கொடுபடமா இருந்தால் 10.0 அங்கால 0.1. 10 என்றது ஆளுக்குரிய வேதனாளிகள். அதுல சம்பளம் 0.1. ஓட்டி ஹொலிடே பே கொடுக்கறதாக இருந்தால், மேலதிக நேர கொடுப்பனவு அல்லது விடுமுறை தின கொடுப்பனவு கொடுக்கறதாக இருந்தால் 2. வேறு படிகள் கொடுக்கறதாக இருந்தால் 3. 0.3. அப்ப இது 10.02, 10.03, 10.01 இருக்கும். அதை நீங்கள் சுகமா பார்க்கல 1001, 1002, 1003 என்று சொல்லி இந்த இது மாறாது. எந்த நிறுவனத்தில் இருந்தாலும் சம்பளத்துக்கு வருகிற குறியீட்டு இலக்கம் 1001. ஓவர் டைம் கொள்கைக்குரியது 1002. சரிதானே? முன்னுக்கு இருக்கிற விடயங்கள் மாறும். அப்ப முதலாவதாக நாங்கள் இங்க இலக்கத்தை மாற்றிக்கொள்வோம். முதலாவதாக காட்டப்படுகிற விடயம் இது சிவப்பினாலே நான் 1 போட்டு வட்டம் போட்டு இருக்கிற இது செலவின தலைப்பு, எக்ஸ்பெண்டிச்சர் கேட். இது 2 என்று காட்டப்படுவது நிகழ்ச்சி திட்டம். நிகழ்ச்சி திட்டம் எப்படி வகைப்படுத்தப்படும்? தொழிற்பாட்டு செயற்பாடு என்றால் 1, அபிவிருத்தி செயற்பாடு என்றால் 2. அந்த நிகழ்ச்சி திட்டங்களில் ஒரே இயல்புள்ள பணித்தொகுதிகளை கொண்ட அலகு கருத்திட்டம் என்று சொல்லப்படும். அப்போ ஒரு நிகழ்ச்சி திட்டம் பல கருத்திட்டங்களை கொண்டதாக இருக்கும். உதாரணமாக
முன்னாள் ஜனாதிபதி என்பது ஒரு கருத்திட்டம். இது மூன்றாவது கருத்திட்டம் என்பதை குறிக்கும். நான்காவது உபகருத்திட்டம். இது சில வேளைகள்ல இல்லாம இருக்கலாம். ஒரு கருத்திட்டம் தேவை கருதி உபகருத்திட்டங்களாக பிரிக்கப்படலாம், அல்லது ஒரு கருத்திட்டம் மட்டுமே இருக்கலாம். இந்த 03 என்பது சில வேளைகள்ல வராம இருக்கும். சரிதானே? சில வேளைகள்ல அடுத்த விடயம் செலவின விடயம், செலவு விடய குறியீடு என்று சொல்ல. அதாவது அங்க தரப்படுகிற செலவு என்ன வகையில இருக்கும். இந்த 10ல் வருகிற சீரிஸ் எல்லாம் 10, 11, 12, 13, 17 வரைக்கும் வருகிறது எல்லாம் மீண்டலின் செலவினங்கள், நடைமுறை செலவினங்கள் என்று சொல்லி இருக்கும். அதெல்லாம் நாங்க படிக்க வேணும். சரிதானே? அதுல பிறகு 01, 02 இப்படியாக இருக்கிறது. 4 இலக்கங்களை கொண்டதாக இருக்கும். இது செலவு விடய குறியீடு, செலவின விடயம் என்பதாக சொல்லுங்க. பொருளியல் வகுதிகள் என்று சொல்லுகிற செலவு விடய பொருளியல் வகுதிகள். இதை உள்ளடக்கி உங்கள்ட்ட கேள்வியை கேட்பார்கள். அப்படி என்றால், இப்ப ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயகா குமாரதுங்காவினுடைய பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக அடுத்த ஆண்டில 11,76,321 ரூபாய் ஏற்பாடு செய்யப்படுகிறது என்று வச்சு, இதற்கான வாக்குப்பண விவரம் என்னென்று கேட்பினோம். வோட் பர்டிகுலர் ஒரு பேமெண்ட் செய்யல, அதுக்குரிய வோட் பர்டிகுலர் எழுதுறது. அதாவது செலவு விடைய விவரம் எழுதிவிடும். நீங்க அக்கௌண்ட்ஸ்ல வேலை செய்யற பிள்ளைகளுக்கு தெரியும், மற்றாக்கள் அதை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். சரிதானே? அந்த வோட்ல காசு இல்லை என்று சொல்லுங்க. சில வேளையில நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த கிளைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வோட்ல காசு என்றால், இந்த 1002 காசு இல்லை. நீங்க ஓவர் டைம் ஹாலிடே பே, ஒரு நிறுவனத்துக்கு ஒதுக்கப்படுகிற தொகை இருக்குத்தானே பிள்ளைகள். ஒரு நிறுவனத்துக்கு ஒதுக்கப்படுகிற தொகை இந்த ஒவ்வொரு கூறுக்கும் தனித்தனியா போடப்பட்டிருக்கு. சம்பளமாக எவ்வளவு காசு கொடுக்கலாம், ஓவர் டைம் ஹாலிடே பேயா எவ்வளவு கொடுக்கலாம், ஏனைய படிகளாக எவ்வளவு கொடுக்கலாம். இதே போல 11,01, 11,02 இருக்கு. சரிதானே? அதே போல 14,01 இருந்து 14,07 மட்டும் இருக்குது. இப்படியாக ஒவ்வொரு தும்புக்கும் தொகை போட்டு அதின் மொத்தம் கூட்டி வந்து இங்க கருத்திட்டத்துக்குள்ள வரும், இந்த உபகருத்திட்டத்துக்குள்ள வரும். சரிதானே? அப்ப இந்த உபகருத்திட்டங்கள் ஒரு 6 உபகருத்திட்டம் இருக்குது என்றால் அந்த 6க்கும் தனித்தனியா இந்த இப்படி தும்போல் இருக்கும். நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்கும் என்று நம்புது. இந்த 003க்கு இப்படியாக பிரித்து ஒரு குறித்த எண்ணிக்கையான தொகை வரும். சரிதானே? 63 தும்பு வரும் என்று சொல்லியிருக்காங்க. 63 செலவு விடயங்கள் வரும். அவ்வளவு நாங்கள் இப்ப பார்க்க தேவையில்லை. அப்ப அந்த 63 தும்பு வரும் எதுக்கு? 003. இப்படி 001, 002, 004, 005, 006 அவ்வளவுக்கும் ஒவ்வொன்றுக்கும் 63களையும் தொகை போட்டு அந்த மொத்தம் காட்டப்பட்டிருக்கு. அந்த 6க்கும் உரிய தொகை கொண்டு வந்து இந்த 05க்குள்ள காட்டி விளங்குதானே? இது 5வது கருத்திட்டம். இப்படி 5 கருத்திட்டங்கள் இருக்குமாக இருந்தால், இந்த செயற்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ள 5 கருத்திட்டங்கள் இருக்குமாக இருந்தால் 5 கருத்திட்டத்திலேயும் இருக்கிற தொகையை சேர்த்து கூட்டி இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு வார தொகை. சில வேளை இதே போல பிள்ளைகள் 001 நிகழ்ச்சி திட்டம் 2 இருக்கும் தானே. 2வது நிகழ்ச்சி திட்டத்திலையும் ஒரு இதே மாதிரியான தொகைகள் எல்லாம் வரும் தான்.
அதையும் எல்லாம் சேர்த்து கூட்ட மொத்தமாக 001 என்கிற செலவின தலைப்புக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டது என்று சொல்லி நான் உங்களோட வசதிக்காக அந்த பகுதியை திரும்ப ஒரு அப்படி கீறி காட்டுறது. நீங்கள் இந்த வசதியாக அதை விளங்கிக் கொள்வதற்காக இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 001 இது ஜனாதிபதிக்குரியது. அது பிறகு நிகழ்ச்சி திட்டமாக பிரிகைக்குள்ள முதலாவது நிகழ்ச்சி திட்டம், இரண்டாவது நிகழ்ச்சி திட்டம் என்று பிரியும். இந்த முதலாவது நிகழ்ச்சி திட்டம் சில வேளைகளில் ஒரு 4-5 கருத்திட்டங்களாக பிரியும். என்ன 001, 02, 03, 04, 05 என்பதாக இருக்கும். சரியா? இந்த 05 என்கிற கருத்திட்டம் பிறகு உங்களுக்கு ஒரு 5 கருத்திட்டமாக பிரியும். இது முன்னாள் ஜனாதிபதிகள் என்று சொல்லி சொன்னது தானே, அதுக்குள்ள 5 துண்டா பிரியும். அதுல இரண்டாவதாக இருக்கிற சந்திரிகா பண்டாரநாயகா குமாரதுங்க அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. இது இந்த கருத்திட்டத்தின் ஒரு உபகருத்திட்டம். மிஞ்சால பிறகு 001 எல்லாம் இருக்கும். சரிதானே? இப்ப இவங்களுக்குரியது எடுத்தீங்கன்னா இது 2 பெரிய பிரிவா பிரிய போகுது. அதாவது 10ல இருந்து 17 வரையான செலவினங்கள். சரிதானே? 10ல இருந்து 17 வரையான செலவினங்கள், 20ல இருந்து 25 வரையிலான செலவினம் எப்படி பிரிய போகுது. இதுல இருக்கிற ஒவ்வொன்றும், இந்த செலவினங்கள்ல இருக்கிற ஒவ்வொன்றும் பிறகு துண்டங்களாக பிரிய போகுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 10 இதுல இருக்கிற 10ல இருந்து 17 இதுல லிஸ்ட் பண்ணணும். நாங்கள் 10, 11 என்று சொல்லி வகைப்படுத்தணும். இந்த 10 மூண்டா பிரிய போகுது. 01, 02, 03 என்று சொல்லி பிரிய போகுது. 10 அதாவது ஆளுக்குரிய வேதனாதிகள் என்கிறது இப்படி பிரிய போகுது. இப்படி மொத்தமா எத்தனை துண்டா பிரிய போகுது? 63 துண்டாக பிரிய போகுது. இது மட்டும் விளங்குதா? இப்படி இந்த இருக்கக்கூடிய எல்லா தும்புகள் இதுகள் எல்லாம் சேர்த்து தான் பார்லிமெண்ட்ல அப்ரூவ் பண்றது, கொண்டு போய். இப்ப இந்த 10-01க்கு ஒரு தொகை ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு வைப்போமே, ஒரு 5 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி, இது சம்பளம் கொடுக்கறதுக்கு 5 மில்லியன் ஒதுக்கி இருக்கு. இந்த 10-02க்கு ஓவர் டைம் கொள்கை பே கொடுக்கறதுக்கு 1 மில்லியன் ஒதுக்கி இருக்கு. சரியா? இந்த 1 மில்லியன் காணாட்டி சம்பளத்துக்கு ஒதுக்கின 5 மில்லியன் காசுல இருந்த எடுத்து இந்த செலவுகளை செய்யணும். எப்படி செய்யலாம்? சரி, அப்ப பாராளுமன்றம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இப்படி ஒவ்வொரு ப்ரோக்ராம் நிகழ்ச்சி திட்டம், ஒவ்வொரு ப்ராஜெக்ட் கருத்திட்டம், ஒவ்வொரு சப் ப்ராஜெக்ட் உபகரத்திட்டம், அவற்றுக்குள்ள இருக்கிற செலவு விடயங்கள் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஏற்பாடு செய்து ஒரு பெரிய புத்தகம் 3 புத்தகம் அடிச்சு விடும். அது 3 புத்தகங்கள் இருக்கும். ஒரு ஆண்டு மதிப்பீட்டு ஒரு மொழியில 3 பெரிய புத்தகங்கள். இதுதான் அனுமதிக்கப்பட்டபடி. சரி, வகுப்பாக்கம் இப்படித்தான் இருக்கும். இந்த வகுப்பாக்கத்துல ஒரு மாற்றமும் செய்யலாம். 1 ரூபா கூட இந்த ஏற்பாட்டுக்கு மேல போய் செலவு செய்யலாம். அது பாராளுமன்றத்தின் அனுமதி இல்லாம 1 ரூபா கூட மேற்கொண்டு செலவழிக்க இல்லாத. இந்த செலவுகள் எல்லாம் பாராளுமன்றத்தினால தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும். இதுதான் பேசிக் விஷயம். சரியா? ஆனால் உங்களுக்கு எப்படி தெரிவினம் என்றால், இந்த வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகுகள் எவை என சுருக்கமாக விளக்குக என்று சொல்லு. அப்படி கேட்டா அப்ப தலைப்பு என்றால் என்ன? ஆண்டு மதிப்பீடுகளில் திரைசேரியினால ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் அமைச்சுக்கு அல்லது விசேட செலவின அலகுகளுக்கு என தலைப்பு ஒன்று குறித்து ஒதுக்கப்படும். இது 3 இலக்கங்களினால் ஆனதாக இருக்கும். இது அதன் அதிகார வரிசையையும் வகை கூறும் பொறுப்பையும் சுட்டிக்காட்டுவதாக இருக்கும்.
சரி, நிகழ்ச்சி திட்டம் என்று கேட்கப்பட்டால் அந்த பகுதியை காட்டிக்கொண்டே உங்களை விளங்கப்படுத்துது. சரிதானே? நிகழ்ச்சி திட்டம் என்று கேட்பார்களே, முதலாவது செலவு தலைப்பு. அது அந்தந்த செலவினங்களை மேற்கொள்கிற நிறுவனங்களுக்கு விசேட செலவின அலகுகள், அமைச்சுக்கள், திணைக்களங்கள் என்பவற்றுக்கென செலவின தலைப்புகள் குறித்து ஒதுக்கப்பட்டிருக்கும். அவற்றை குறித்து காட்டுகிற இலக்கங்கள் செலவின தலைப்புகள் என்று அடையாளப்படுத்தப்படும். அடுத்தது நிகழ்ச்சி திட்டங்கள். இரண்டாவது, ஒவ்வொரு செலவின தலைப்பின் கீழும் ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு செலவின தலைப்பின் கீழும் 2 வகையான நிகழ்ச்சி திட்டங்கள் இருக்கும். ஒன்று தொழிற்பாட்டு செயற்பாடுகள், இரண்டாவது அபிவிருத்தி செயற்பாடு, மூன்றாவது கருத்திட்டம். இது நிகழ்ச்சி திட்டத்தை அடுத்து அதன் பிரிவாக இருக்கும். ஒத்த இயல்புள்ள பணித்தொகுதிகளை கொண்ட செலவின அலகு. ஒரு நிகழ்ச்சி திட்டம் பல கருத்திட்டங்களை கொண்டதாக இருக்கும். விசேட சந்தர்ப்பங்கள்ல ஏதாவது ஒரு கருத்திட்டத்தின் கீழ் உப கருத்திட்டங்களாக அவை வகைப்படுத்தப்பட்டு இருக்கும். நான்காவது, செலவு விடய வகுப்பு. இது பொருளியல் வகுதிகளை குறிக்கும். செலவுகளை வேறாக்கி இனங்காணக்கூடியதாக ஒவ்வொரு செலவினங்களும் தனித்தனியாக வகைப்படுத்தப்பட்டு ஒரே வகையான செலவின விடயங்களுக்கு ஒரே வகையில வகுப்பாக்கம் செய்யப்பட்டிருக்கும். உதாரணமாக, எந்த ஒரு நிறுவனத்திலையும் சம்பளம் என்பது 10.01 என்பதாக காட்டப்பட்டிருக்கும். இது செலவு விடைய குறியீடு அல்ல செலவு விடைய வகுப்பு என்று சொல்லி இருப்போம். இதுல அவற்றுக்குரிய வகுப்பாக்கம் உங்கள்கிட்ட கேட்பினும் அதை நாங்கள் பிறகு பாடமாக்கி கொள்ள வேண்டும். நடைமுறை செலவினங்களுக்குள்ள என்னென்ன வரும், மூலதன செலவினங்களுக்குள்ள என்னென்ன வகையான செலவினங்கள் வரும் என்று சொல்லி. இந்த பாருங்க, இந்த 10 சீரிஸ்ல வாரது மீண்டலின் செலவினம். 10 சீரிஸ்ல வாரது மீண்டலின் செலவினம். அதுல 10 தனிப்பட்ட ஊதியங்கள் அல்லது ஆளுக்குரிய வேதனாதிகள். அது பாருங்க, பிறகு 10.01, 10.02, 10.03 போட்டிருக்கு. அதே போல பிரியாண செலவு, டிராவலிங் கிளைம் 11, 11.01 உள்நாட்டு பிரியாண செலவு, 11.02 வெளிநாட்டு பிரியாண செலவு. சரியா? மூன்றாவது சப்ளைஸ், இது 12 என்று காட்டப்பட்டது. ஸ்டேஷனரி வாங்கினால் 12.01, ஃபியூவல் என்றா 12.02. இதெல்லாம் வச்சுக்கொண்டுதான் அந்த ஃபினான்ஸ் பிராஞ்சில் கதைப்பினேன். ஃபியூவல் அலோகேஷன் இல்லையப்பா, என்னண்டா 12.02 இல்லை காசு என்றால், பிறகு நீங்கள் 12.03 இருக்குதானே, அதில் ஃபியூவல் அடிக்கலாம்னு அடிக்கலாம். அந்தந்த தலைப்பு கீழே ஒரு பக்கத்தில் இதை 15 வச்சிருக்கு. சரிதானே? இப்போ உங்களோட மாவட்ட செயலகத்துக்கு இலக்கம் 365 என்றால் 365 இது எக்ஸ்பெண்டிச்சர் கேட். 1 தொழிற்பாட்டு செலவினங்கள், இது நிகழ்ச்சி திட்டம். சரிதானே? அதில் ஏதோ ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று போட்டு வச்சிருப்பார்கள். 2, அதுக்கு உபகர திட்டம் இல்லை என்று வச்சுக்கோ. அதுக்கு பிறகு 12.03 இது அந்த லெஜர்ல மேலே எழுதி இருக்கும். சரிதானே? அதுக்கண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட தொகை 3,65,000 ரூபாய் இருந்தால் இந்த 3,65,000 ரூபாவை அந்த ஓட் லெஜர்ல 15 வச்சிருக்கேன். வாக்குப்பண பேரேட்டில் 15 வைப்பேன். இதுல இருந்து செலவினங்கள் போக போக அந்த வவுச்சரை போட்டு செலவினங்களை கழிச்சு போட்டு பார்ப்பேன். இப்போ 3,50,000 போட்டுதுண்டா மிச்சமா 15,000 தான் இருக்கு. இப்போ 18,000 ரூபாய்க்கு நீங்கள் டீசல் அடிச்சு போட்டு கொண்டு போய் பில்லை கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேமெண்ட் செய்ய மாட்டேன். ஏன்? எங்களுக்கு ப்ரொவிஷன், ஏற்பாடு, அலோகேஷன் 15,000 தான் இருக்குது என்று சொல்லி அப்போ மேலதிகமாக கேட்டு எடுக்கும். அது அந்த விஷயங்களை பேர்ந்து பார்க்கும். இப்போ இதை தந்து போட்டு உங்கள்ட்ட கேள்வி கேட்பினம் பிள்ளைகள். இந்த இலக்கத்தை தந்து போட்டு கேள்வி கேட்பினம் எப்படியாக ஒரு
தொடர்ச்சியாக சில வேளையில இந்த இடத்துல இன்னும் ஒரு இலக்கம் 3 இலக்கம் கொண்டதாக போடப்படலாம். பெரும்பாலும் அது போர்வேல. அப்படி இந்த இடத்துல இன்னும் ஒரு 3 எண்களாலான ஒரு இலக்கம் போடப்பட்டிருக்குமாக இருந்தால் அதையும் கவனத்தில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ சில வேளை இப்படி காட்டப்பட்டா 371 1 4 அதுக்கு பிறகு 002 1406 என்பதாக காட்டப்பட்டால் அவர்கள் கேட்பினும் இது ஒவ்வொன்றையும் இதற்கு மேலே ஏ என்று போட்டு இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ என்று போட்டு ஏ பி சி டி இ என்பவற்றால் குறிக்கப்படுபவை எவை என்று சொல்லி உங்கள்ட்ட கேட்பேன். சரிதானே? அப்படி கேட்கப்படுமாக இருந்தால் நீங்கள் விட எழுதக்கூடியதாக இருக்க வேணும். ஏ என்றது செலவின தலைப்பு, எக்ஸ்பெண்டிச்சர் ஹெட் என்ன? ஏ செலவின தலைப்பு, பி நிகழ்ச்சி திட்டம், சி கருத்திட்டம், டி உபகருத்திட்டம், இ செலவின விடயம் செலவு விடய குறியீடு என்பதாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இதுக்கு வரைவிலக்கணம் எழுதுறதை விட உங்களுக்கு ஒரு நிதி ஏற்பாட்டினுடைய வாக்கு விவரங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். இப்படித்தான் அந்த வாக்கு விவரங்கள் காட்டப்பட்டிருக்கும். சரியா? இந்த பகுதி புரியுதா உங்களுக்கு? அப்ப வரவு செலவு திட்ட வகுப்பீட்டு அலகுகள் எவை என்று கேட்டால் விளக்கம் இல்லாமல் எழுத சொல்லி கேட்டால் நீங்கள் தலைப்பு, நிகழ்ச்சி திட்டம், கருத்திட்டம், உபகருத்திட்டம், செலவு விடயங்கள் என்பதாக சொல்ல வேண்டும். சில வேளை அவர்கள் மீண்டு வரும் செலவு விடயங்கள் இதுக்குள்ளதான் இந்த மீண்டெழும் செலவினம் மூலதன செலவினம் என்று பிரிக்கிறது. இப்ப ஒரு கருத்திட்டத்துக்கான செலவுகள் ரெண்டாக பிரித்து காட்ட போறோம். மீண்டு வரும் செலவினங்கள், மூலதன செலவினம். மீண்டு வரும் செலவினங்கள் சிலவற்றை எழுதுங்கள் என்று கேட்டால் நீங்கள் அந்த உபபிரிவை எழுத தேவையில்லை. அப்படி மீண்டு வரும் செலவினங்கள் என்று கேட்கிற போது உபபிரிவை எழுத தேவையில்லை. அந்த மேலே இருக்கிற பகுதிகளை எழுதினீங்கன்னா சரி. மீண்டெழும் செலவினங்கள் என்றால் இந்த தனிப்பட்ட ஊதியங்கள், பயண செலவுகள், வழங்கல்கள், பராமரிப்பு செலவினம், சேவைகள், மாற்றல்கள், வட்டி கொடுப்பனவுகள், ஏனைய மீண்டெழும் செலவினங்கள். இவ்வளவும் பாடமாக்கி வச்சிருக்கும். இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இந்த 10/1, 10/2, 10/3 இதெல்லாம் அடுத்தடுத்த இபி எக்ஸாம்களுக்கு கேட்பினா ஃபர்ஸ்ட் இபி கேட்க மாட்டோம். ஆனால் மீண்டெழும் செலவினங்கள் அல்லது நடைமுறை செலவினங்கள் 10 ஆளுக்குரிய வேதனங்கள், 11 பிரியாண செலவு, 12 வளங்கள், 13 பராமரிப்பு செலவினம் மெயின்டெனன்ஸ் என்று சொல்றது, 14 சேவைகள், 15 மாற்றல்கள், 16 வட்டி கொடுப்பனவுகள், 17 ஏனைய மீண்டெழும் செலவு. இது பாடமாகும். இவ்வளவையும் எழுதி வச்சுக் கொள்ளுங்கோ, சொல்லி பாருங்க. அதுபோல நான் இந்த ஆவணம் உங்களுக்கு பதிவிட மாட்டேன். இது கொஞ்சம் பெரியது, 32 பக்கத்தில் இருக்கிற பட்ஜெட்டின் அந்த இன்ட்ரோ பேஜ் மட்டும். அது உங்களுக்கு ஒரு மேலதிகமான சுமையை கொடுக்கும், படிக்கிற விருப்பத்தை தராது. வீடியோவில் இருக்கிறத மட்டும் படித்தா சரி. அடுத்தது மூலதன செலவினங்களினுடைய வகைகள். மூலதன செலவினங்கள் எவை என்று கேட்டால் மூலதன சொத்துக்களின் புனரமைப்பும் மேம்பாடு 20, மூலதன சொத்துக்களின் புனரமைப்பும் மேம்பாடு 21, மூலதன சொத்துக்களின் கொள்ளை கையகப்படுத்தல் கொள்ளல் பர்ச்சேசிங், மூலதன சொத்துக்களின் கையகப்படுத்தல் 21, 22 மூலதன மாற்றங்கள், 23 நிதி சொத்துக்களின் கொள்வனவு, நிதி சொத்துக்களை கையகப்படுத்தல், 24 திறன் விருத்தி, உங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங் எல்லாம் மூலதன சொத்துக்கள், மூலதன செலவினங்கள். அடுத்தது 25 ஏனைய மூலதன செலவினங்கள். இதுக்குள்ள 6 வகையானது இருக்கு. மூலதன செலவினங்கள் 6 வகையானது.
இருக்குது. சரிதானே? அப்போ அந்த விடயங்களையும் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுவோம். இந்த நடைமுறை செலவினங்கள் மூலதன செலவினங்கள் என்ன என்றதை புரிஞ்சு கொள்வதற்காக சொல்லுறேன். இப்போ உங்களுக்கு மாதம் மாதம் தருகிற சம்பளம் நடைமுறை செலவு. இந்த நடைமுறை செலவினங்களை எப்படி வகைப்படுத்தினோம்னா, இவை சொத்துக்களை உருவாக்காது, பொறுப்புகளை குறைக்காது, வருமானங்களை தராது. அவற்றிலிருந்து வருமானங்கள் கிடைக்காது. இந்த செலவுகளை செய்கிறதாலே அதுல இருந்து வருமானம் வராது. அப்படி இருந்தால் அது மூலதன செலவு. சாரி, நடைமுறை செலவு. அப்படி இருந்தால் அவையெல்லாம் நடக்கும் வேண்டாம் மூலதன செலவினம், நடக்காட்டி நடைமுறை செலவு. அதாவது சொத்துக்களை உருவாக்காது, பொறுப்புகளை குறைக்காது, வருமானங்களை பெற்றுத்தராது. மூலதன செலவினம் என்றா அப்படி செலவு செய்தால் சொத்துக்களை உருவாக்கும், பொறுப்புகளை நாங்கள் கொடுத்து தீர்க்க வேண்டிய அளவு குறையும், பொறுப்புகள் குறையும், வட்டி லாபம் போன்ற வருமானங்களையும் தரும். அப்படி இருக்கிறது மூலதன செலவினம். சரியா? இப்ப உங்களுக்கு நடைமுறை செலவினம், மூலதன செலவினம் என்பது தொடர்பான விளக்கம் எல்லாம் இருக்குது. இன்றைக்கு படித்த விடயங்கள் இந்த அளவோட போதும். முக்கியமான விடயங்கள்லாம் சொல்லி தந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம் என்று சொல்லி, இந்த சொல்லி தந்த விடயங்கள்ல ஏதேனும் நான் மேலதிகமாக உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டியிருந்தால், தெளிவு பெற வேண்டியிருந்தால் எனக்கு கேள்வி கேட்பதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி தருகிறேன். இந்த அளவோட விடைபெறுகிறவர்களுக்கு பாய் பாய், குட் நைட். இன்னும் ஒரு அழகான பொழுதுல சந்திப்போம். நான் ஆஃப் ரெக்கார்டிங்கில் இருக்கிறேன். ஏனையவர்கள் ஏதேனும் கேட்பதாக இருந்தால் கேட்டுக்கொள்ள முடியும்.